சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? 21/10/2020 பாபா தலைப்பு சொல்கிறாங்க, मीठे बच्चे रोज़ रात को अपना पोथा में लिखा लो, डायरी रखो तो डर रहेगा कि कहीं गाटा न पड़ जाए. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தினமும் இரவில் தன்னுடைய கணக்கு வழக்கை பாருங்கள். பாபா என்ன சொல்கிறார்? தினமும் ராத்திரியில் தன்னுடைய கணக்கு வழக்கை பார்க்க வேண்டும். டைரி வைங்க, அப்பொழுது பயம் என்பது இருக்கும். என்ன பயம் இருக்கும்? ஒரு பொழுதும் எங்கேயும் நமக்கு நஷ்டம் வந்துவிடக்கூடாது அப்படின்னா டைரி நம்ம வைக்கிறதே, சார்ட்டு எழுதுறதே எதுக்காக? பாபா என்ன சொல்கிறாங்க? எங்கேயுமே நமக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது. அதாவது கர்மேந்திரியத்தாலேயோ அல்லது சூக்ஷ்மமான இந்திரியங்கள் மனம் புத்தி சன்ஸ்காரத்தின் மூலமாகவோ எந்த விதமான விகர்மா தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. நினைவை அதிகப்படுத்த வேண்டும். அதற்காக தான் பாபா டைரி வைக்க சொல்கிறார். प्रश्न, कल पहले वाले भाग्यशाली बच्चों को बाप की कौन सी बात फौरन टच होगी? கல்பத்துக்கு முன்பு இருந்த பாக்யசாலி குழந்தைகள், அப்படிப்பட்ட பாக்யசாலி குழந்தைகளுக்கு பாபாவினுடைய எந்த ஒரு விஷயம் உடனே டச் ஆகும். கல்பத்துக்கு முன்னாடி யார் பாபா குழந்தை, அப்படிப்பட்ட பாக்யசாலி குழந்தையாக இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பாபா சொல்கிறது உடனே டச் ஆகும். நமக்கு டச்சிங் பாபா கொடுத்துட்டே இருக்கார் இல்லையா? நம்ம எந்த விஷயம் நமக்கு அடிக்கடி டச் ஆகுது? பாபா பதில் சொல்கிறார், பாபா ரோஜ் ரோஜ் जो बच्चों को याद की युक्तियाँ बताते हैं. தினமும் பாபா குழந்தைகளுக்கு நினைவு செய்வதற்கான யுக்திகளை கூறுகின்றார். வ பாக்யசாலி பச்சோं को ही टच होती रहेगी. பாபா அடிக்கடி நினைவு எப்படி செய்யணும், அதுக்கு என்னெல்லாம் யுக்திகள் இருக்கோ, பலவிதமான யுக்திகளை பாபா சொல்கிறாங்க இல்லையா? அது பாக்யசாலி குழந்தைகள் யாரோ அவங்களுக்கு தான் டச் ஆகும். வ உனே ஃபௌரன் அமல் மேல் ஆயேங்கே. பாபா சொல்கிறார், பாக்யசாலி குழந்தைகளுக்கு டச் ஆகுங்கிறார் இல்லையா? காரணம் என்ன? ஏன்னா டச் ஆகும்போதே உடனே அதை அமல்படுத்திடுவாங்க, மீன்ஸ் நடைமுறையில் கொண்டு வந்துடுவாங்க. பாபா கேத்தே பச்சி குछ टाइम एकांत में बगीचे में जाकर बैठो. பாபா நிறைய யுக்தி கொடுத்துருக்காருல நினைவுக்காக. என்ன சொல்கிறார்? குழந்தைங்களே, உங்களுக்கு அப்படி ஒரு டைம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஏகாந்தமாக தனிமையாக போய் கார்டனில் போய் பாபா நினைவில் உட்காருங்க. இல்லை பாபாவோட போஸ் கூட இருக்கும், ஏகாந்தமாக அப்படியே பிரம்ம பாபா சிவ பாபா நினைப்பார். அந்தமாரி நம்ம மனசை கம்ப்ளீட் எல்லாத்துலேருந்தும் தனிமைப்படுத்தி பாபா நினைவில் அமரணும். எங்கள் கார்டனில் போய் உட்கார சொல்கிறார். பாபா சே மீட்டி மீட்டி பாத்தேன் காரோ. பாபாட்ட ஏகாந்தமாக உட்காந்து ரொம்ப இனிமையிலும் இனிமையான வார்த்தைகள் விஷயங்களை பேசுங்க. அப்பனா சார்ட் ரக்கோ तो उन्नति होती रहेगी. இப்படிலாம் பாபா சொன்ன யுக்திகளெல்லாம் நம்ம கடைப்பிடித்து சார்ட் வைத்தோமே ஆனால் முன்னேற்றம் என்பது ஏற்படும். பாபாவோட முழு முரளியினுடைய எச்சரிக்கை என்ன? நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளவு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. मिलिट्री को पहले पहले सावधान किया जाता है, अटेंशन प्लीज़. பாபா சொல்கிறார், யாரெல்லாம் மிலிட்ரியோ அவங்களுக்கு முதல்ல கமாண்டர் என்ன எச்சரிக்கை கொடுக்குறார்? அட்டென்ஷன் ப்ளீஸ். இப்படி சொன்ன மாத்திரத்தில் அவங்க செல்ஃப் அட்டென்ஷனுக்கு வந்துடுவாங்க. பாபா பி பச்சோங்கோ கேஹத்தே. அதே போல் பாபாவும் தன் குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். எப்படி அங்கே வந்து அட்டென்ஷன் ப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் இங்கே பாபா என்ன நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறார்? अपने को आत्मा निक्षेप कर बाबा को याद करते रहो. கொஸ்டின் கேட்குறார் பாபா. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு செய்கின்றீர்களா? बच्चों को समझाया है ये ज्ञान बाप इस समय ही दे सकते.
பாபா புரிய வைக்கிறார். குழந்தைங்களே, இந்த மாதிரி ஞானம்லாம் இந்த நேரம்தான் பாபா உங்களுக்கு சொல்லித்தர முடியும். பாப் ஹீ படாத்தே. இப்படி சொல்லி கொடுக்குறதெல்லாம் யார்? பாபா படிப்பிக்கிறார். பகவான் வாச்சேனா, பகவானின் மகா வாக்கியம் அல்லவா. மூல் பாத் ஹோ ஜாத்தி ஹே கி பகவான் கோன். முக்கியமான விஷயமே இதுதான். பகவான் யார்? கோன் படாத்தே. ரெண்டாவது, பகவான் யார்? யார் படிப்பிக்கிறா? ये बात पहले समझने और निश्चय करने की होती है. பாபா சொல்கிறார், யாருடைய பாடம் யார் சொல்லி கொடுக்குறா? இந்த விஷயத்தை புரிந்து நம்பிக்கை என்பது நமக்கு கொண்டு வர வேண்டும். நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். फिर अतीन्द्रिय सुख में भी रहना है. அதுக்கு பிற்பாடு நீங்கள் அத்தீந்திரிய சுகத்திலும் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம இதை நினைக்கும் போதே நமக்கு என்ன ஆகுது? யார் நமக்கு கிடைச்சிருக்கா, நம்ம எப்படிப்பட்ட பாக்கியசாலி குழந்தை, எப்படிப்பட்ட பகவானை புரிஞ்சுக்கிட்டோம். இதை நினைக்கும் போதே நமக்கு குஷி என்பது அதிகமாகும். அப்பொழுதுதான் அத்தீந்திரிய சுகம் ஏற்படும். ஆத்மாக்கோ போத் குஷி ஹோனி சாஹியே. பாபா சொல்கிறாங்க, ஆத்மாக்களுக்கு ரொம்ப குஷி இருக்க வேண்டும். ஹம்கோ பேஹத் கா பாப் மிலா. என்ன குஷி இருக்கணும்? எல்லையற்ற பகவான் கிடைச்சிட்டார் எனக்கு. பாப் ஏக்கி பாராக்கர் மிலேகே வர்ஷா தேனே. பாபா ஒரே ஒரு முறை குழந்தைங்களை சந்திக்கிறார். எதுக்காக சந்திக்கிறார்? அதுவும் ஆஸ்தி கொடுக்கறதுக்காக தான். கிஸ்கா வர்ஷா? எப்படிப்பட்ட ஆஸ்தி கொடுக்குறார் பாபா? விஸ்வ கி பாதுஷாஹி கா வர்ஷா தேத்தே. உலக ராஜ்யத்தினுடைய ஆஸ்தி தரார். பாருங்கள், எப்படிப்பட்ட ஆஸ்தியை தானே கொடுக்குறார். 5000 வருஷ பெலே மிசல். 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கொடுத்தாரோ அவ்வாறு கொடுக்குறார். ஏதோ பக்கா நிக்ஷி பாப் ஆயா ஹுவா ஹே. திரும்பி சொல்கிறார், உங்களுக்கு முதல்ல இந்த விஷயம் நல்லா ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்கணும். எந்த விஷயத்தில் நம்பிக்கை இருக்கணும் ஸ்ட்ராங்காக? பாபா வந்திருக்கின்றார். फिर से सहेज राजयोग सिखलाते हैं. सिखलाना पड़ता है. பாபா சகஜமான ராஜயோக கல்வியை சொல்லி கொடுக்குறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கிறார் பாபா? கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா. பச்சோं को कोई सिखलाया नहीं जाता. பாபா சொல்கிறார், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதில்ல. ஆப்பே ஹீ முக்குசே மம்மா பாபா நிகழ்த்தா ரஹேகா. சின்ன குழந்தைகளுக்கு அம்மா அப்பான்னு சொல்லித்தர மாட்டாங்க. அதுவாகவே தானாகவே நேச்சுரலாக என்ன பண்ணும்? அம்மா அப்பான்னு தானாகவே பேச தொடங்கிடும் இல்லையா. क्योंकि अक्षर तो सुनते ही ना, ये तो रूहानी बाप. குழந்தை சின்ன குட்டி குழந்தைகள்லாம் பேசும்போது பார்த்துருக்கீங்க இல்லையாங்கிறார் பாபா. தானாகவே என்ன பண்ணும்? அம்மா அப்பான்னு தானாகவே பேச தொடங்கிடுது. ஆனால் இங்கே ஆன்மீக தந்தை சொல்கிறார், ஆத்மாக்கோ ஆந்திரிக் குப்த நஷா சாகியே. பாபா சார், இங்கே குழந்தைகளுக்கு ஆன்மீக குப்தமான நஷா இருக்க வேண்டும். ஆத்மா கோஹி படனாயே. ஆத்மா தான் இங்கே படிக்குது. பரம்பிதா பரமாத்மாக்கு தோ நாலேஜ் ஃபுல் ஹைஹி. பரம்பிதா பரமாத்மா யார்? பாபா யார்? ஞானக்கடல், நாலேஜ் ஃபுல். கொய் படா நகி. அவர் யாரிடமும் சென்று படிப்பது கிடையாது. உண்மை நாலேஜ் ஹைஹி. கிஸ்கி நாலேஜ்? அவர்கிட்ட இயல்பாகவே ஞானம் நிரம்பி இருக்குது. ஞான கடல் இல்லையா அவர்? எந்த ஞானம் இருக்குது அவர்கிட்ட? எஹ்பி தும்ஹாரி ஆத்மா சமஸ்தி ஹே. பாபாட்ட என்னெல்லாம் ஞானம் இருக்குது, எப்படிப்பட்ட கல்வியெல்லாம் பாபா சொல்லி கொடுக்குறாருன்னு கேட்டால் பாபா சொல்கிறார், உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். கடன்னு பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்ல தொடங்கிடுவீங்க. பாபா மே சாரி சிருஷ்டிக்கு ஆதிமதி அந்துக்கு நாலேஜ். பாபாவிடம் சிருஷ்டியை பற்றிய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள ஞானம் இருக்குது. कैसे एक धर्म की स्थापना और अनेक धर्मों का विनाश होता है, ये सब जानते हैं. பாபா சொல்ற, ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாபனையும் மற்ற அனைத்து தர்மங்களும் எப்படி விநாசம் ஆகின்றது, இவைகள் அனைத்துமே உங்கள் அனைவருக்குமே தெரியும்.
इसलिए उनको जानी जाननहार कह देते. பாபா சொல்றார், ஒரு தர்ம ஸ்தாபனை மற்ற அநேக தர்மத்தோட விநாசம் எப்படிலாம் நடக்குது, சிருஷ்டினுடைய 5000 ஆண்டுகளை பற்றிய ஞானம் பாபாவிடம் இருப்பதால் அவரை ஜானி ஜானன்கார், அனைத்தையும் தெரிந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஜானி ஜானன்கார் का अर्थ क्या है? அடுத்து பாபா கொஸ்டின் கேட்குறார். பகவானுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாமேனா என்ன? ஏ கோய்கோ பில்குல் ஜான்தே நகி. எல்லாமே தெரிந்தவர் அறிந்தவர் அப்படின்னு சொல்கிறது எதெல்லாம் தெரிஞ்சிருக்காருங்கிறது குழந்தைகளுக்கு தெரியும். अभी तुम बच्चों को बाबा ने समझाया है कि ये स्लोगन भी ज़रूर लगाओ कि मनुष्य होकर अगर क्रिएटर और रचना की आदिमदि अंत ड्यूरेशन रिपीटेशन को नहीं जाना तो क्या कहा जाए பாபா சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. எந்த மாதிரி எழுத சொல்கிறார் பாபா? சிருஷ்டினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உள்ள ஞானம் இதுதான், இதை நீங்கள் எழுதணுங்கிறார். பாபா சொல்கிறார், குழந்தைகள் என்னெல்லாம் பாபா சொல்லி கொடுத்துக்கிறாரோ அதெல்லாம் நீங்கள் பிறருக்கு புரிய வைக்கணும். அதுக்கு ஸ்லோகனாக எழுதி போடணுங்கிறார் பாபா. கிரியேட்டர் பகவான், படைப்பாளர் கிரியேட்டர் பகவான், கிரியேஷன் அதாவது எப்படியெல்லாம் கிரியேட் ஆகுது உலகத்தில், ஆதி மத்திய அந்திம நேரம் எப்படியெல்லாம் வருது, அது மட்டும் இல்லை திரும்பி 5000 வருஷம் முடிஞ்சோன்னா அது எப்படி ரிப்பீட்டேஷன் ஆகுது, மீண்டும் மீண்டும் எப்படி சக்கரம் சுழல்கிறது, இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன செய்கிறது, எதுக்கு பிரயோஜனம்? ரெப்பிடேஷன் அக்ஷர் பி बहुत ज़रूरी है. பாபா சொல்றார், மீண்டும் சுழற்சி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. கரெக்ஷன் तो होती है रहती है ना. பாபா சொல்றார், நாளுக்கு நாள் கரெக்ஷனுங்கிறது ஏற்பட தானே செய்யும். கீதா கா பகவான் கோன், சித்திர படா ஃபாஸ்லா சே. பாபா சொல்றார், அடுத்து கீதையின் பகவான் யாரு? இந்த சித்திரம் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனது. சாரே வேர்ல்டு மே ஏஹே சப்சே நம்பர் 1 பூல் ஹே. பாபா சொல்கிறார், முக்கியமான விஷயம், முழு உலகத்திலையும் நம்பர் 1 தவறு எதில் செஞ்சுருக்காங்க? கீதையின் பகவான். பாபா எவ்வளோ தெளிவான விளக்கம் கொடுக்குறார். கீதையை யாரால் சொல்லியிருக்க முடியும்? கீதை என்பது எப்பொழுது சொல்லப்படுது, யாருக்காக சொல்லப்படுது, எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கார். परमपिता परमात्मा को न जाने कारण फिर कह देते सब भगवान के रूप. பரம்பிதா பரமாத்மாவை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் அனைவருமே பகவானின் ரூபம்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், எத்தனையோ சாஸ்திரங்கள் எத்தனையோ வழிமார்க்கங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்தமாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை பகவான் யாருங்கிற கொஸ்டினுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த கதையில் கூட சொல்லுவாங்க இல்லையா, 5 குருடர்கள் யானையை பார்க்க போனாங்க. ஒவ்வொரு குருடர்களுமே யானையை தொட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? யானையை நான் பார்த்துட்டேன், இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. ஆனால் தொட்டு பார்க்குறாங்க, கண்ணு தெரியாது, ஆனால் அவங்களுடைய கருத்துக்களை தான் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் முழு உலகத்தில் ஒவ்வொருத்தங்களும் ஒரு கருத்துக்கள் ஒப்பீனியனை சொல்கிறாங்க. பகவான் இவர் தான் இப்படி இருக்கார் அப்படி இருக்காருன்னு. ஆகவே தான் பாபா யதார்த்தமான தன்னுடைய அறிமுகத்தை கொடுப்பதற்காக இந்த பூமியில் வந்திருக்கார். ஜெய்சே சோட்டே பச்சே சே பூச்சா ஜாத்தா ஹே தும் கிஸ்கா பச்சா. இப்படி சின்ன குழந்தைங்களை கேட்பாங்க இல்லையா, நீ யார் குழந்தை, உங்கள் அப்பா யார், நீ யார் குழந்தை, இப்படி கேட்பாங்க இல்லையா. கஹங்கே ஃபாலானேக்கா, அது உடனே என்ன சொல்லும்? எங்கள் அப்பா பேர் இது கரெக்டாக சொல்லிடும். ஃபலானா கிஸ்கா பச்சா, ஃபலானேக்கா, இன்னார் யார் குழந்தைன்னா இன்னாரோட குழந்தை, இதெல்லாமே சொல்லிடுறாங்க. ஃபிர் கஹுதேங்கே வ ஹமாரா பச்சா. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? என் குழந்தை அது. ऐसे ए भी भगवान को जानते नहीं तो कह देते हैं हम भगवान. ஆகவே தான் பாபா சொல்கிறார், எப்படி சின்ன குழந்தை என்ன சொல்லுது, எங்கப்பான்னு சொல்லுது, அப்புறம் நான் அவரோட குழந்தைன்னு சொல்லுது, அப்புறம் அவர் என்னுடைய குழந்தை, இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, எங்கே தான் சுற்றி வளைச்சி எல்லாரும் சொன்னாலும்
இவங்க அப்பா யார், அவங்க அப்பா யார், இப்படியே கொஸ்டின் போனால் கடைசியில் எங்கே போய் முடியும்? எல்லாருடைய கவனமும் கடவுள்கிட்ட போய் சேருது. பாபா சொல்கிறார், இங்கே பாருங்கள் எவ்வளோ அறியாமை, எல்லாருக்குள்ளார பகவான் இருக்கார், பகவானுடைய ரூபம்னு சொல்கிறாங்க. ஜின்கி பூஜா கர்த்தே பரந்து சமஸ்தே நஹி. பாபா சொல்கிறார், யாரை பூஜை செய்கின்றார்களோ அவரையும் புரிந்து கொள்ளவில்லை. गाया जाता है ब्रह्मा की रात तो ज़रूर ब्राह्मणों को भी रात होगी. இதுதான் அறியாமைங்கிறார் பாபா. எப்போ பிரம்மாவுக்கு ராத்திரி வருதோ, இரவு வருதோ, அப்பொழுது ஒவ்வொரு பிராமணிகளுக்கும் இரவு என்பது ஏற்பட்டு விடுகிறது. ये सब धारण करने की बातें. பாபா சொல்கிறாங்க, இவைகள் அனைத்துமே தாரணை செய்வதற்கான விஷயங்கள். இப்போ நமக்கு தெரிஞ்சுட்டு பகவான் யார், அவருடைய ரூபம் என்ன, அவருடைய காலம் என்ன, அவருடைய தேசம் என்ன, அவர் என்ன காரியத்தை செய்வதற்காக வந்திருக்கிறார். ஹே தாரணா உன்கோ ஹோகி. பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் யாருக்கு தாரணையாகும் கேட்குறார் பாபா. இந்த விஷயங்களெல்லாம் யார் தாரணை செய்வா? ஜோ யோகுமே ரேத்தேஹே. பாபா பதில் என்ன சொல்கிறார் அதுக்கு? எந்த குழந்தைகள் யோகத்தில் இருக்கின்றார்களோ, ஏன்னா யோகா செய்ய 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 தான் பாபா யாருங்கிற ரியலைசேஷனை நம்ம செய்ய முடியும். யாது கோஹி பல் கஹா ஜாத்தா ஹே. எத்தனையோ உலகத்தில் பலம் இருக்குது, ஆனால் இங்கே பாபா நமக்கு நினைவு பலத்தை தருகிறார். நினைவை பெரிய பலம் என்று சொல்லப்படுது. ஏன்னா ஒரே ஒரு பாபா நினைவால் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். இம்பாசிபிளை கூட பாசிபிள் ஆக்கிறது எது? பாபாவுடைய நினைவு தான் பலம். ஞான் தோ ஹே சோர்ஸ் ஆஃப் இன்கம். பாபா கொடுத்த ஞானம் எல்லார்ட்டையுமே இருக்குது, அது ஆத்மாவுக்கு வருமானம். யாது சே சக்தி மில்தி ஹே. ஆனால் பாபாவை நினைவு செய்தால்தான் சக்தி என்பது கிடைக்கின்றது. ஜிஸ்ஸே விக்ரம வினாஷோத்தே. அந்த சக்தியால் தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய விக்ரமங்கள் அனைத்துமே வினாசமாகின்றது. துமே புத்தி கா யோகு பாப்சே லகானா ஹே. நீங்கள் புத்தியின் தொடர்பை பாபாவிடம் ஈடுபடுத்த வேண்டும். यही ज्ञान बापा अभी ही देते हैं, फिर कभी मिलता ही नहीं. இந்த ஞானத்தை இப்போ தான் பாபா கொடுக்க முடியும், அவருக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, அதில் தான் தர முடியும். வேறு ஒரு பொழுதும் இந்த ஞானம் என்பது கிடைக்காது. அதனால தான் பாபா ஆரம்ப காலத்தில் ஸ்லோகனில் என்ன எழுதுவார்? நவ்வார் நெவர். இப்பொழுது இல்லையேல் இனி எப்பொழுதுமே இல்லை. சிவாய் பாப்கே கோய் தே ந சகே. ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இந்த ஞானத்தை தர முடியாது. பாக்கி சப் ஹே பக்தி மார்க் கே சாஸ்திர கரம் காண்ட கி கிரியாயே. பாபா சொல்கிறத தவிர மிச்சது அனைத்துமே பக்தியில் சொல்லப்பட்டுள்ள சாஸ்திரங்கள் அல்லது சடங்குகள், இப்படிப்பட்ட விவகாரங்களை தான் சொல்கிறாங்க. உன்கோ ஞான் நஹி கஹேங்கே. அவற்றையெல்லாம் ஞானம் என்று சொல்ல முடியாது. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் एक बाप के पास है और वह ब्राह्मणों को ही देते हैं. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக ஞானம் ஆன்மீக தந்தை பாபாட்ட மட்டும்தான் இருக்குது. அதையும் அவர் பிராமணர்களுக்குத்தான் தருகின்றார். और कोई के पास स्पिरिचुअल नॉलेज होती नहीं. மற்ற யாரிடமும் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்பது இல்லை. दुनिया में कितने धर्म मत हैं, कितनी मतें हैं, बच्चों को समझाने में कितनी मेहनत होती है. பாபா சொல்கிற உலகத்தில் எவ்வளோ தர்மங்கள், எவ்வளோ வழிமார்க்கங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் ஏதோ ஒரு வழிமார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது பாபா வந்து புரிய வைக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை திருத்த வேண்டியதாக இருக்குது, மாற்ற வேண்டியதாக இருக்குது. அவர் லைனுக்கு நம்மளை கொண்டு வரணும் இல்லையா? இதுதான் உண்மை. கித்னி துஃபான் ஆத்தே. பாருங்கள், இங்கேயும் எவ்வளோ புயல் வீசுது, தடுக்கிறாங்களே. நீ தான் பழைய அங்கே நீ போயிட்டுருக்க, திரும்பியா இங்கே போகிற? ஒரு வழியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு வழியை ஏன் ஃபாலோ பண்ணுற? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகள் வருது இல்லையா? காத்தே பிஹி நான் நையா மேரி பார் லகாவோ. ஆகவே தான் புகழ் பாடுறாங்க இல்லையா? ஏ படகோட்டியே என்னை கரை சேரு. சப்கி நையா தோ பார் நஹி ஜா சக்தி. எல்லாருடைய படகும் அக்கறைக்கு போகாது இல்லையா?
कोई डूबी जाएगी, சில படகு என்ன ஆகிடும், மூழ்கிடுது, தண்ணியில் அலை வந்து மூழ்கிடுது. कोई कड़ी हो जाएगी, சில படகு என்ன ஆகிடுது, எங்கேயாவது போய் சிக்கிக்குது, நின்றுக்குது. 2-3 वर्ष हो जाते हैं, சில படகு 2 வருஷம் 3 வருஷமும் ஆயிடுது. கையோं को पता ही नहीं है, ஆனால் சில பேருக்கு தெரியறதே இல்லை. कोई तो पुर्जा पुर्जा हो जाते, சில படகு என்ன ஆகுதுதான், என்ன ஆகுதுங்கிறார் பாபா, துண்டு துண்டாக ஆயிடுது. कोई कहाँ ही खड़े हो जाते हैं, इसमें मेहनत बहुत है. பாபா சொல்கிறார், சில படகு எங்கே நிற்கிதோ அங்கேயே நின்றுடுது. அப்படின்னா என்ன, புருஷார்த்தம் அப்படியே நின்றுடுது. முயற்சி பண்ணப்பட தானே அக்கறைக்கு போய் நம்ம சேர முடியும். முயற்சியில் எவ்வளோ விஷயங்கள் வருது, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் பாபா என்ன சொல்கிறார், கடவுளே படகோட்டியே நான் அக்கறை கொண்டு போய் விடுங்கிறது எவ்வளோ சரியான வார்த்தை. ஆர்டிஃபிஷியல் யோகு பி கித்தனை நிக்கலே ஹே, பாபா சொல்கிறாரு பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் யோகா கூட எவ்வளோ இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனில் யோகா சொல்லித்தராங்க. கித்தனை யோகா ஆசிரம ஹே, பாபா சொல்கிற எவ்வளோ யோகா ஆசிரமங்கள் இருக்குது. ரூஹானி யோக் ஆசிரம் கொய் ஹோன சகே, ஆன்மீக யோகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரமம் வேறு எங்குமே இருக்க முடியாது. बाप ही आकर आत्माओं को रूहानी योग सिखलाते हैं. ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் பாபா வந்து தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக கல்வி யோகத்தை கற்றுத்தருகின்றார். பாப் கேத்தே ஹே ये तो बहुत सहज योग है, பாபா கூறுகின்றார் இது ரொம்ப சகஜமான யோகம். இன் ஜெய்சா சஹேஜ் குச் பி நஹி. பாருங்கள் எவ்வளோ அழகான ஈஸியான மார்க்கத்துக்கு பாபா அழைச்சிட்டு வந்துட்டார். என்ன சொல்கிறார், குழந்தைங்களே, இந்த சகஜமான மார்க்கம் போல் வேறு எந்த மார்க்கமும் கிடையாது. உண்மைதானே? பாபா இங்கே எங்கேயாவது நமக்கு கஷ்டம் கொடுக்குறாரா, இல்லை தொந்தரவு கொடுக்குறாரா, இல்லை உடலுக்கு வருத்துறாரா? எதுவுமே இல்லை. बाप ही आकर आत्मा को रूहानी योग सिखलाते हैं. பாபா வந்து தான் ஆன்மீக யோகத்தை கற்றுத்தருகின்றார். ஆத்மா ஹீ ஷரீர் மே ஆக்கர் பாட்டு பஜாத்தி ஹே, ஆத்மா தான் சரீரத்தில் வந்து என்ன பண்ணுது, தன்னுடைய பாட்டை ப்ளே பண்ணுது. சௌராசி ஜனம் மேக்சிமம், பாக்கி தோ கம் கம் ஹோத்தே ஜாயங்கே. 84 பிறவிகள் தான் அதிகபட்சம். அதுலேருந்து குறைந்தபட்சம் அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி எவ்வளோ குறைய முடியுமோ ஒரு பிறவி கூட இருக்குது. ஏ பாத்தேன் பி தும் பச்சோं की புத்தி में है, இந்த விஷயங்கள்லாம் குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் தான் இருக்குங்கிறார் பாபா. புத்தி மே தாரணா படா முஷ்கில் ஹோத்தி ஹே, புத்தியில் தாரணைங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏற்படுது. ஏன்னா புத்தியை பாபாட்ட லிங்க் பண்ணுறதுல தான் நமக்கு முயற்சியே இருக்குது. எவ்வளோ நேரம் லிங்க் ஆகிருக்குது, எவ்வளோ நேரம் புயலில் அசையுது, ஆடுது, டிஸ்கனெக்ட் ஆகிடுது, திரும்பி நம்ம ஜாயின் பண்ணுறோம், திரும்பி என்ன ஆகுது, கட் ஆகுது. இதில் தான் மெகனத் இருக்குது. पहली बात बाप समझाते, कहाँ भी जाते हो तो पहले पहले बाप का परिचय दो. முக்கியமான முதல் விஷயத்தை பாபா சொல்கிறார், நீங்கள் எங்கே சென்றாலும் பாபா யாருங்கிற அறிமுகத்தை கொடுங்க. பாப்கா பரிச்சை கைசே தேவே. சரி, பாபா அறிமுகம் கொடுங்கன்னு சொல்லிட்டார், எப்படி அவரை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கறது? இஸ்கேலியே யுக்தி ரச்சி ஜாத்தி ஹே, அதுக்காக தான் பாபா நிறைய யுக்திகளை கொடுக்குறார். முதல் யுக்தி யோக, எப்படி நம்ம யோகா செய்யணும், யோகத்துக்கான யுக்தி. ரெண்டாவது யுக்தி, எப்படிலாம் நம்ம பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கணும். ஜப் நிக்ஷி ஹோ தப் சம்ஜே பாப் தோ சத்தியே ஹே. பாபா சொல்கிறார், எப்போ மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுதோ அப்பொழுது அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஆமாம் இவங்க சொல்கிறது சத்தியம்தான், இவங்க உண்மையே சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ இந்த கொரோனா டைமில் கூட எல்லாருக்கும் நம்பிக்கை அதிகமாக தான் ஆயிருக்க தவிர குறையில். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே சொல்கிறது ஒன்றுமே உண்மை தான், அப்படி தான் நடந்துட்டுருக்குன்னு அனுபவம் செய்கிறாங்க. ஜரூர் பாப் சத்திய பாத்தே ஹி பத்தாத்தே ஹோங்கே. பாபா நமக்கு பொய் சொல்ல மாட்டார். சத்திய பாபா சத்திய விஷயத்தை தானே சொல்லுவார். இஸ்மே சன்ஷே நை ஆனா சாஹியே, இதில் உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது.
பாபா என்ன சொல்கிறாரோ கண்ணை மூடிட்டு நடக்கணும். உண்மையா நடக்குமா நடக்காதா, பாபா சொல்கிறதெல்லாம் சரியா, கேள்வியே வரக்கூடாது. யாது மெஹி மேனத் இஸ்மே மாயா ஆப்போசிஷன் கார்த்தி ஹே. பாபா சொல்கிற நினைவில் தான் உங்களுக்கு உழைப்பு இருக்குது. இதில் தான் மாயா கூட என்ன பண்ணுது, ஆப்போசிஷன் பண்ணுது. கடி கடி யாது புலா தேத்தி ஹே, அடிக்கடி நினைவை மறக்கச் செய்கின்றது. இஸ்லே பாபா கேத்தே ஹே சாட் ரக்கோ. மாயா தடை கொடுக்குது இல்லையா, புயலை வீசுது. அழகாக பாபா ஜோதியை ஏற்றி வச்சுருக்கார். புயலை வீசி அந்த ஜோதியை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆகவே தான் பாபா எச்சரிக்கை கொடுக்குறார், சார்ட் எழுதுங்க. தொபி பாபா தேக்கே கோன் கித்தனா யாது கர்த்தேகே. நீங்கள் சார்ட் எழுதும்போது தான் பாபாவும் பார்ப்பார், இந்த குழந்தை எவ்வளோ நேரம் பாபாவை நினைவு செஞ்சுருக்குது. %1 பி சார்ட் நெய் ரக்தே. பாபா சொல்கிறார், காவாசி % கூட 1/4% கூட குழந்தைங்க சார்ட் வைக்கிறது இல்லை. कोई कहते हम तो सारा दिन याद में रहता हूँ. சில குழந்தைகள் என்ன சொல்கிறாங்களாம் பாபாட்ட, பாபா நாங்கள் ஃபுல் டே உங்களை நினச்சிட்டே இருக்கிறோம். எத்தனை பேர் இப்படி சொல்லியிருக்கீங்க பாபாட்ட? பாபா தோ கேத்தே ஹே ஏ தோ படி முஷ்கில். பாபா சொல்கிறார், அப்படியெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாரு, ரொம்ப கஷ்டம் என்ன நினைக்கிறதுங்கிறாரு. सारा दिन रातों बांदेलियाँ तो मार खाती रहती हैं, वह याद में रहती होगी. ஒருவேளை ஃபுல் டே நான் நினச்சிட்டே இருந்தேன் பாபா அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யார் அப்படி சொல்லியிருப்பாங்க தெரியுமா? யார் இரவு பகலா ரொம்ப பந்தனத்தில் அடி வாங்குறாங்க இல்லையா, அப்போது அந்த குழந்தைகள் தான் பாபா வேணா நினச்சிருக்கலாம். शिव बाबा कब इन संबंधियों से हम छूटेंगे. பாபாட்ட அப்படிப்பட்ட குழந்தைங்க பேசுகிறாங்களாம், பாபா இப்படிப்பட்ட சம்பந்தங்களிலிருந்தெல்லாம் நான் எப்போ பாபா விடுபடுவேன். ஆத்மா புகார்த்தி ஹே பாபா ஹம் பந்தன் சை கேசே சூட்டே. ஆத்மா பாபாவை அழைக்கின்றது, பாபா நான் எப்படி இந்த பந்தனத்தில் இருந்தெல்லாம் விடுபடுறது. அகர் कोई बहुत याद में रहते हैं तो बाबा को चार्ट भेजे. சில குழந்தைகள் அதிகமாக பாபாவை நினைக்கிறாங்கன்னா தானாகவே என்ன பண்ணுவாங்க, ஆர்வமாக பாபாவுக்கு சார்ட்டு அனுப்புவாங்க. டைரக்ஷன் மில்தே ஹி ரோஜ் ராத்கோ அப்பனா போத்தாமல் நிக்காலோ. அதனால தான் பாபா டைரக்ஷன் கொடுக்குறார் குழந்தைங்களுக்கு. என்ன டைரக்ஷன் கிடச்சிட்டே இருக்குது அவ்வப்பொழுது. சார்ட் தினம் ராத்திரியில் அப்படியே படுத்து தூங்கிடக்கூடாது. ஃபுல் டே நம்ம என்ன செஞ்சோம், யாருக்காச்சும் துக்கம் கொடுத்தோமா, பேச்சில் கொடுத்தோமா, இல்லை மனசால் கொடுத்தோமா, அல்லது செயல்முறையில் கொடுத்தோமா, எவ்வளோ பாபா நினைவு இருந்தது, நம்ம ஸ்திதி எப்படி இருந்தது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். டைரி ரக்கோ. அதனால தான் பாபா என்ன சொல்கிறாரு, டைரி வச்சு எழுதுங்க. டைரி ரக்னே சே டர் ரஹேகா. ஏன்னா டைரியில் நம்ம கரெக்டாக நோட் பண்ண தவறு செஞ்சு அதில் எழுதியிருந்தோன்னா நமக்கு என்ன ஆகும், பயம் வருமா இல்லையா. ஹமாரா காட்டான்னா நிக்கலாவே. பாபா சொல்கிறார், டைரி வைக்க அதில் நிறைய மார்க் போடணுன்னு தான் நமக்கு எழுதணுன்னு ஒரு ஆர்வம் வருமே தவிர குறைச்சி எழுதுனா நமக்கு என்ன வரும், பயம் வந்துடுது. பாபா தேக்கிங்க தோ கியா காகேங்க. சில குழந்தைங்க நினைக்கிறாங்களாம், டைரியில் நம்ம சரியாக நான் பாபாவை நினைக்கல, டைரியில் சரியாக மார்க் இல்லைன்னா என்னோடய டைரியை வாங்கி பாபா பார்த்தாருன்னா என்னை பற்றி என்ன நினைப்பார், என்ன புரிஞ்சுப்பார். तो इतने मोस्ट बिलवेड बाबा को इतना समय ही याद करते हो. பாபா என்ன நினைப்பார், என்ன சொல்லுவார் என்னை பற்றி, இவ்வளோ அன்பான பாபாவை இவ்வளோ நேரம் தான் நீ நினச்சியா, அப்படி ஒரு வேளை கேட்டார்னா எனக்கு எப்படி இருக்கும். लौकिक बाबा को स्त्री को तुम याद करते हो, मुझे इतना थोड़ा भी याद नहीं करते हो. பாபா சொல்கிறானா, குழந்தையே நீ லௌகீக அம்மாவையோ அல்ல ஸ்திரியையோ அல்ல புருஷ யாரையாவது குடும்பத்தில் நீ நினைக்கிறியே, என்ன இவ்வளோ கூட நினைக்க மாட்டியா. சார்ட் லிக்கோ தோ ஆப்பே ஹி லஜாயகி. சொல்கிறார் பாபா, நீ சார்ட் வை, அப்போ தான் உனக்கு வெக்கம் வரும், ஐயோ நம்ம இவ்வளோ முயற்சியில் ரொம்ப கீழே இருக்கமேன்னு. இஸ் ஹாலத்துமே மே பது பானகி சக்குங்கா. इसलिए बाबा चार्ट पर जोर दे रहे हैं.
பாபா சொல்கிறார், வீட்டில் குழந்தை குட்டிங்க மற்றவங்க எல்லாரையும் நினைக்கிறதுக்கு நேரம் இருக்குது, ஆனால் பாபாவை நினைக்க நேரம் இல்லை, ரொம்ப கம்மி தான் அப்படின்னா பாபா சொல்கிறார், இந்த நிலமையில் எப்படி உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்? इसलिए ஆகவே தான் பாபா சார்ட் எழுதுறதுக்கான ஃபோர்ஸ் கொடுக்குறார். बाप को और 84 के चक्कर को याद करना है तो फिर चक्रवर्ती राजा बन जाएंगे. பாபாவையும் 84 ஜென்மங்களின் சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் சக்கரவர்த்தி ராஜா நீங்கள் ஆகுவீர்கள். आप समान बनाएंगे तब तो प्रजा पर राज्य करेंगे. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு சமமாக நீங்கள் ஆக்கினீர்கள் என்றால் பிரஜையின் மீது நீங்கள் ராஜ்யம் செய்யலாம். ஏன்னா நிறைய பிரஜைகள் ஏற்பட்டுருவாங்க உங்களுக்கு. ஏ ஹைஹி ராஜ்யோக் நர்சே நாராயண் பண்ணேக்கா. நம்ம ராஜ்யோகம் என்பது இதுதான், நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய யோகம். எய்ம் ஆப்ஜெக்ட் ஏகே. பாபா சொல்கிறார், இதுதான் நம்மளுடைய குறிக்கோள், எய்ம் அதுதாங்கிறார். லட்சியம் எதுவோ அதை அடைவது தான் நம்மளுடைய குறிக்கோள். जैसे आत्मा को देखा नहीं जाता समझा जाता. ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அந்த ஆத்மாவை நம்ம உணர முடியும். इसमें ஆத்மா है ये भी समझा जाता. பாபா சொல்கிறார், இவங்களுக்குள் ஆத்மா இருக்குது. இப்போ பிரம்மா பாபாவுடைய ரதம் இருக்குன்னா இவருக்குள்ளார சிவபாபா இருக்காருங்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியுது இல்லையா? इन लक्ष्मी नारायण की ज़रूर राजधानी होगी. பாபா சொல்கிறார், நம்மளுடைய லட்சியம் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் என்பது கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லையா? இன்னொன்னே சப்சே ஜாஸ்தி மெகனத் கீஹே தப் ஸ்காலர்ஷிப் பாய். அவங்க ராஜ்யத்தை எப்படி அடைஞ்சாங்கங்கிறார் பாபா. அதிகமாக முயற்சி பண்ணதுனால அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. ज़रूर इनों की बहुत प्रजा होगी. அப்போது ஃபஸ்ட் கிளாஸாக பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு என்ன ஆகுங்கிறார் பாபா, அதிகமான பிரஜைகள் இருப்பாங்க. ஊஞ்ச்தே ஊஞ்ச் பதுப்பாயா. எல்லாரை விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி எது? ஃபஸ்ட்டு நம்பரில் வரக்கூடிய லக்ஷ்மி நாராயண். ஜரூர் போத் யோகு லகாயா தப்பாசி தனருகுயே. கட்டாயமாக அவங்க என்ன பண்ணியிருக்கணுங்கிறார் பாபா, அதிகமாக யோகத்தில் ஈடுபட்டிருக்கணும். அதனால தான் எந்த தண்டனை இல்லாமல், ஒரு துளி அளவு கூட தண்டனை இல்லாமல் அவங்க பாஸ் ஆகிருப்பாங்க. எஹ்பி காரன் நிக்கால்னா சாஹியே ஹமாரா யோகு கியூ நஹி லக்தா ஹே. எனக்கு யோகா வரலைன்னா என்ன காரணம், இதை கூட நீங்கள் பார்க்கணுங்கிறார், செக் பண்ணணுங்கிறார். தந்தி ஆதிக்கே ஜஞ்சட்மே போத் புத்திசாலி ஜாத்தி ஹே. பாபா சொல்கிறார், யோகா வரலைன்னா ஏதோ சம் ரீசன் இருக்குது. உங்களுடைய தொழில் விவகாரத்தில் அது எங்கேயோ தெரில, புத்தி என்ன ஆகுது, போய் சிக்கிக்குது, மாட்டிக்குது. உண்மை டைம் நிக்கால் இஸ் தரஃப் ஜாஸ்தி தியான் தேனா சாகியே. அப்போ அதிலிருந்து எங்கெல்லாம் மாட்டியிருக்கோ புத்தி, அங்கிருந்து விடுவித்து பாபா சொல்கிறார், பாபா நினைவில் புத்தியை செலுத்தணும் அதிகமாக. அதில் நம்ம என்ன பண்ணுங்கிறார் பாபா, கவனத்தை செலுத்துங்க. குछ டைம் நிக்கால் பகீச்சே में एकांत में बैठना चाहिए. பாபா சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி அழகான கார்டனில் போய் உட்காந்து ஏகாந்தமாக பாபாவை நினைங்க. ஃபீமேல் தோ ஜான சகே. பாபா சொல்கிறார், ஃபீமேல் பெண்கள் போக முடியாது. உன்கோ தோ கர் சம்பால்னா ஹே. ஏன்னா அவங்க வீட்டை குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், எந்த நேரம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு தரணும் இல்லையா? புருஷோங்கோ சஹஜ் ஹே. ஆனால் பிரதர்ஸ்க்கு ரொம்ப ஈஸி. ஏகாந்தமாக என்ன பண்ணலாம், நேரம் ஒதுக்கி யோகா பண்ணலாம். கல் पहले वाले जो भाग्यशाली होंगे उनको ही ये टच होगा. கல்பத்துக்கு முன்னாடி இருந்த பாக்யசாலி குழந்தைகள் யாரோ அவர்களுக்கு பாபா இந்த விஷயம்லாம் சொல்ல சொல்ல உடனே டச் ஆகும். படாய்த்தோ போத் சஹேஜ். படிப்பு ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பாக்கி ஹரேக்கி புத்தி அப்படி ஒத்திகே. படிப்பு ஈஸி தான், ஆனால் அவங்கவுங்களோட புத்தி எப்படி இருக்கோ அப்படி தான் படிப்பு கூட ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. कैसे भी करके बाबा से वर्षा लेना है. எப்படியோ நீங்கள் என்ன பண்ணுங்கிறார் பாபா, ஆஸ்தி அவர்கிட்டேருந்து அடைஞ்சாகணும். பாப் டைரக்ஷன் சப் தேத்தே ஹே. பாபா எல்லா டைரக்ஷனையும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறார். கர்னா தோ பச்சோं को ही है,
ஆனால் செய்யறது யார் வேலை? பாபா சொல்கிறார், செய்யறது குழந்தைங்களுடைய வேலை, டைரக்ஷன் கொடுக்கறது பாபா வேலை. பாபா டைரக்ஷன் தேங்கே ஜெனரல். பாபா பொதுவாக எல்லாருக்குமே டைரக்ஷன் கொடுக்குறார். एक एक पर्सनल भी आकर कोई पूछे तो राय दे सकते. சில பேர் பர்சனலாக கூட பாபாட்ட போய் வழி கேட்டிங்கன்னா, டைரக்ஷன் கேட்டிங்கன்னா, பாபா இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணணும், எப்படி செய்யணும்னு கேட்டால் பாபா வழியை சொல்லித்தர முடியும். तीतों पर बड़े बड़े पहाड़ों पर जाते हैं तो पंडे लोग सावधान करते रहते. பாபா சொல்கிற எப்படி பெரிய பெரிய யாத்திரைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா கைடு, அவங்க என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்து கொடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடம், பார்த்து வாங்க, நிதானமாக வாங்க, இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக வாங்க, இறைவன் நினைவிலே வாங்க, அப்படியெல்லாம் சம் டைரக்ஷன் கொடுத்துட்டே போவாங்க. படி முஷ்கில் சே ஜாத்தே. இப்போ அமர்நாத்தே போகிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டா போகிறாங்க. தும் பச்சோங்கோ தோ பாபோ சஹஜ் யுக்தி பத்தாத்தே. ஆனால் இங்கே பாபா குழந்தைகளுக்கு ரொம்ப சகஜமான வழியை சொல்லித்தரார். சகஜமான வழி எது? பாருங்கள், யாத்திரையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்தே போகணும். லக்கேஜை வேற எடுத்துகிட்டு போகணும், சுமையோடு போகணும். இங்கே பாபா எப்படிலாம் கஷ்டம் எதுவுமே தரலை. பாபாக்கோ யாது கர்னாஹே. இங்கே பாபா என்ன யுக்தி சொல்லித்தரார், என்ன எச்சரிக்கை கொடுக்குறார்? பாபாவை நினைவு செய்யுங்கள். ஷரீர் கா பாண்ட் கத்தம் கர்னாஹே. ஷரீரை பற்ற விட்டுடுங்க. பாபா கேத்தே முஜே யாது கரோ. பாபா என்ன சொல்கிறார், என்ன நினைங்க. பாபா கர் நாலேஜ் தே சலே ஜாத்தே. பாபா ஞானம் கொடுத்துட்டு அவர் திரும்பி போயிடுவார். ஆனால் முயற்சி யார் பண்ணணும்? ஃபுல் டே முயற்சி பண்ணுறது நாம் தான் பண்ணணும். ஆத்மா ஜெய்சா தீக்கா ராக்கெட் ஒரு कोई हो ना सके. ஆத்மா போல் ஒரு ஃபாஸ்டான ராக்கெட் உலகத்தில் எதுவுமே கிடையாது. वो लोग मून आदि तरफ जाने में कितना टाइम वेस्ट करते हैं. பாபா சொல்கிற சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மூன் சந்திர மண்டலம் போகிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஏபி ட்ராமாமே நூந்துகே. என்ன பண்ண, இதெல்லாம் ட்ராமாவில் பதிவு இருக்குது. ये साइंस का हुनर भी विनाश में मदद करता है. பாபா சொன்ன சயின்ஸோட கலை கூட விநாசத்துக்கு உதவி செய்து. வகை சயின்ஸ் துமாரி ஹை சைலன்ஸ். அவங்களோடது சயின்ஸ் பவர், நம்மிடம் இருப்பது साइलेंस पावर. अपने को आत्मा समझ बाप को याद करना ये है डेड साइलेंस. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு உணர்ந்து ஷரீரத்தை மறந்து பாபாவை நினைவு செய்கின்றோம் அல்லவா, இதுக்கு பேர் தான் டெட் சைலன்ஸ். டெட்னா என்ன? இந்த ஷரீர உணர்விலிருந்து ஆத்மா விடுபட்டு செல்கிறது. மே ஆத்மா ஷரீர் சே அலகு ஹூம். நான் ஆத்மா இந்த ஷரீரத்திலிருந்து தனிப்பட்டிருக்கின்றேன். ஏ ஷரீர் புராணா ஜுத்தி ஹே. என்னுடைய இந்த ஷரீரம் என்பது பழைய செருப்பு. பாருங்கள், இந்த தேகத்திலேருந்து விடுபடுறதுக்கு பாபா எவ்வளோ யுக்தி சொல்லித்தரார். ஷர்ப் கச்சுவை மிசல் பி துமாரே லியே. இப்படி பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி நீங்கள் ஆத்மா என்ன பண்ணுறீங்க, ஒரு ஷரீரங்கிற சட்டையை எடுத்துட்டு திரும்பி இன்னொரு ஷரீரங்கிற ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க. அடுத்து பாபா சொல்கிறார், எப்படி ஆமை என்ன பண்ணுது, ஐம்புலன்களையும் உள்ளே எடுத்துக்குது, திரும்பி என்ன பண்ணுது, அது வெளியில் எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணுது. தும்ஹி கீடை ஜெய்சி மனுஷியோங்கோ பூம் பூம் கர் மனுஷிய சே தேவதா பனாத்தி ஹோ. பாபா சொல்கிறார், நீங்களும் கூட அந்த புழுவை கொண்டு வந்து பூம் பூம் பூம்னு சொல்லி குழவி என்ன பண்ணுது, ஒரு புழு எடுத்துகிட்டு அதை அப்படியே ரீங்காரம் பண்ணி 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 அதை கூட்டுக்குள்ளே வச்சு கொத்தி 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 அதுக்கு சமானம் ஆக்குது. அந்த மாதிரி பாபா சொல்கிறார், பிராமணர்களாகிய நீங்கள் ஆத்மாக்களை அழைச்சிட்டு பாபாவோட ஞானத்தை சொல்லி 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 என்ன பண்ணுறீங்க, தேவதாக்குறீங்க. விஷய சாகர் சே சீர் சாகர் மே லே ஜானா துமாரா காம் ஹே. விஷக்கடலிலிருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்வது உங்கள் வேலைங்கிறார் பாபா. சந்நியாசியோं को ये यज्ञ दप आदि कुछ भी करना नहीं.
பாபா சொல்கிறாங்க, சன்னியாசிகளுக்கு யஜ்ஞம் தபம் இதெல்லாம் செய்கிறது எதுவுமே அவசியம் அல்ல. பக்தி और ज्ञान है ही गृहस्थियों को. பக்தி மற்றும் ஞானம் என்பது இல்லற தர்மத்தினரை சேர்ந்தவர்களுக்கு. உனோங்கோ தோ சத்தியுமே ஆனாகி நகிஹே. பாபா சொல்கிறார், சன்னியாசிகள் சத்தியுத்தெல்லாம் வருவதில்லை. வ கியா ஜானே இன் பாத்தோ சே. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் இந்த விஷயங்களெல்லாம் பற்றி. பாபா எப்படி ராஜா ஆக்கணும்னா எவ்வளோ குவாலிஃபிகேஷனை கொடுக்குறார், என்னெல்லாம் தாரணா பண்ணுங்கிறார், எந்தெந்த விஷயத்தை எப்படிலாம் புரிஞ்சு நடக்கணுங்கிறார் பாபா. இதை பற்றிலாம் அவங்களுக்கு என்ன தெரியும். எஹ்பி ட்ராமாமே நூந்துகே இஸ் நிவೃத்தி மார்க்க வாழோங்கி. பாபா சொல்கிறார், துறவைகளுக்கு துறவரத்தை சேர்ந்தவர்களுக்கு ட்ராமாவில் இப்படிலாம் பதிவு இருக்குது. அவங்க என்னெல்லாம் எப்படிலாம் செய்கிறாங்களோ, வீடு வாசலை விட்டுட்டு போகிறதெல்லாம் ட்ராமாவில் பதிவு இருக்குது. இன்னொன்று பூரே சவராசி ஜனம்லியே வஹி ட்ராமா அனுசார் ஆத்தே ரஹேங்கே. முக்கியமான பாயிண்ட் பாபா சொல்கிறார், யாருக்கு 84 பிறவி சக்கரத்தில் வருகிறார்களோ அவர்கள்தான் ட்ராமா அனுசாரம் மீண்டும் வருவார்கள். इसमें भी நம்பர்வார் நிகழ்த்தே ரகேங்கே. பாபா சொல்கிறாங்க, இதுலேயும் நம்பர்வார் வந்து கொண்டே இருப்பார்கள். மாயா படி பிரபல் ஹே. பாபா சொல்கிறார், ஞான மார்க்கம் எவ்வளோ ஈஸியோ அந்த அளவுக்கு என்ன ஆகுதுங்கிறார் பாபா. ரொம்ப மாயா என்ன பண்ணுது, ரொம்ப பிரபலமானது, தடையை ஏற்படுத்துது. ஆங்கே படி கிரிமினல் ஹே. மாயா எப்படி ரொம்ப பிரபலமானதுங்கிறார் பாபா. கண்கள் ரொம்ப கிரிமினல் ஆயிடுது. ஞான் கா தீசரா நேத்திர மில்னே சே ஆங்கே சிவில் பன்தி ஹே. பாபா சொல்கிறாங்க, ஞானத்தோட 3வது கண் கிடைப்பதால் பார்வை கண்கள் எப்படி இருக்குங்கிறார் பாபா, சிவில் ஆயிடுது. சிவில்னா தெய்வீக பார்வை, ஆத்ம உணர்வோடு நம்ம பார்க்கக்கூடிய பார்வை ஆயிடுது. எப்போ ஞானம் என்ற 3வது கண் திறக்கும்போது. ஃபிர் ஆதா கல்ப் கபி கிரிமினல் நகி பனேகி. திரும்பி அரை கல்பத்து கிரிமினலே வராது. ஏபி ஏஹே படி துக்கேபாஜ். பாபா சொல்கிறார், இதுதான் ஏமாற்றக்கூடியது. எது ஏமாற்றக்கூடியது? கண்கள். तुम जितना बाबा को याद करेंगे उतना कर्मेंद्रिया शीतल होगी. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாபாவை நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளவு ஆத்மா என்ன ஆகுது, கர்மேந்திரியங்களை ரொம்ப சீத்தலமாக வச்சுக்குது. ஃபிர் 21 ஜனம் கர்மேந்திரியம் கோ சஞ்சலத்தாமே ஆனா நஹி. ஒன்ஸ் இப்போ ஞானம் கேட்டு 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 ஆத்மா தன்னுடைய கர்மேந்திரியத்தை எவ்வளோ குளிர்விக்குதோ 21 ஜென்மத்திற்கு அது குளிர்ந்தே இருக்குங்கிறார் பாபா. வஹா கர்மேந்திரியமே சஞ்சல்தா ஹோத்தி நஹி. அடுத்து நம்ம சத்யுகா போனால் கூட கர்மேந்திரியத்தால் எந்த சஞ்சலம் ஏற்படாது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எந்த கர்மேந்திரியங்களும் நம்மளை ஏமாத்தாது. சப் கர்மேந்திரியம் சாந்த் சதோகுணி ரேத்திகே. அனைத்து கர்மேந்திரியங்களும் ரொம்ப சாந்தியாக சதோ பிரதானமாக இருக்கும். தேக அபிமான் கே பாத் ஹி சப் சைத்தான் ஆத்தி ஹே. எப்போ தேக பற்று வருதோ, தேக அபிமானம், அப்பொழுது தான் அனைத்து சைத்தானும் வருது. சைத்தான்னா என்ன? விக்காரங்கள்லாம் ஏற்படுது. பாப் தும்கோ தேகி அபிமானி பனாத்தே ஹே. பாபா சங்கம யுகத்தில் ஒவ்வொரு குழந்தைகளையும் தேகி அபிமானியாக ஆக்குகின்றார். ஆதா கல்ப்கேலியே தும்கோ வர்ஷா மில் ஜாத்தா ஹே. அரை கல்பத்துக்கு உங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறார் பாபா, ஆஸ்தி என்பது கிடைத்து விடுகிறது. ஜித்னி ஜோ மெஹனத் கர்த்தே உத்னா ஊஞ்ச் பது பாயேங்கே. பாபா சொல்கிறார், யார் எவ்வளோ முயற்சி செய்வீர்களோ அவ்வளோ உயர்ந்த பதவி அடைவீர்கள். மெஹனத் கர்னி ஹே தேகி அபிமானி பன்னேக்கி. ஃபிர் கர்மேந்திரியா தோக்கா நகி தேகி. பாபா சொல்ற, இப்போ நம்ம நல்லா முயற்சி பண்ணணும். நம்ம முயற்சி எதில் இருக்கணுங்கிறார் பாபா, தேகி அபிமானி ஆகணும். எவ்வளோ முடியுமோ ஆத்ம உணர்வில் இருக்கணுமே தவிர தேக உணர்வில் வந்துட்டோன்னா என்ன ஆகுது, மறுபடியும் கர்மேந்திரியங்கள் ஏமாற்றிடும். அந்த தக் யுத்த சல்தி ரஹேகி. பாபா சொல்கிற, அவ்வளோ நீங்கள் பயிற்சி பண்ணணும்.
கடைசி வரைக்கும் மாயா அவங்களோட யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த விஷயத்தில். जब कर्मातीत अवस्था को पाएंगे तब लड़ाई भी शुरू होगी. பாபா சொல்கிறாரு, எப்பொழுது நீங்கள் கர்மாத்தீத்த அவஸ்தை உங்களுக்கு ஏற்படுமோ, அவஸ்தை அடைவீர்களோ, அதுவரை இந்த யுத்தம் என்பது ஆரம்பமாகி கொண்டேதான் இருக்கும், முடியாது. தின் பிரதிதின் ஆவாஸ் ஹோதா ஜாயேகா. பாபா சொல்கிறார், நாளுக்கு நாள் சப்தங்கள் வரத்தான் செய்யும். மௌசே டரேங்கே. பாபா சொல்கிறார், உலக சீற்றங்கள்லாம் வரதானே செய்யும். எத்தனையோ பேர் மரணத்தில் இறந்துடுவாங்க. பாபா கேத்தே ஏ ஞான் சப்கேலியே. பாபா சொல்ற, இந்த ஞானம் எல்லாருக்காக தாங்கிறார், உங்களுக்கு மட்டும் இந்த ஞானம் இல்லை. சிர்ஃப் பாபா கா பரிச்சய தேனா ஹே. பாபாவுடைய அறிமுகத்தை மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். ஹம் ஆத்மாயே சப் பாய் பாய் ஹே. நான் ஆத்மா, சகோதராத்மா. அடுத்தவங்கள பார்க்கும்போது அவங்களும் ஒரு சகோதராத்மா நினைக்கணும். சப் ஏக் பாப்கோ யாது கர்த்தே ஹே. எல்லாருமே ஒரு பாபா தான் நினைக்கிறாங்க. காட் ஃபாதர் கேத்தே. தெரியாதவங்களும் கடவுளை நினைக்கிறாங்க, காட் ஃபாதர் சொல்கிறாங்க. கர்கே कोई नेचर को मानने वाले होते. சில பேர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நேச்சரை கூட கடவுள் நினைக்கிறாங்க. பரந்து காடு தோ ஹேனா. பாபா சொல்கிறார், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, உनको யாது கர்த்தே ஹே முக்தி ஜீவன் முக்தி கேலியே. பாபா சொல்கிறார், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் அவரை நினச்சி சொல்கிறாங்க, கடவுளே எனக்கு முக்தி ஜீவன் முக்தி கொடுன்னு. மோக்ஷத்தோ ஹைஹி நஹி. மோக்ஷங்கிறது யாருக்குமே கிடைக்காது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஜார்விக்கோ ரிப்பீட் கர்னா ஹே. உலக சரித்திர பூகோளம் என்பது ரிப்பீட் ஆக வேண்டும். புத்தி பி கேத்தி ஹே ஜப் சத்யுக் தா தோ ஏக் ஹி பாரத் தா. புத்தி சொல்லுது, எப்போ சத்தியுகம் இருந்ததோ அப்பொழுது ஒரே ஒரு பாரதம் மட்டும்தான் இருந்தது. மனுஷத்தோ குச் பி நஹி ஜான்தே. மனிதர்கள் இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. இன் லக்ஷ்மி நாராயண்கா ராஜ்யத்தானா. பாபா சொல்ற, லக்ஷ்மி நாராயணருடைய இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது இல்லையா, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. லாக்கோ வருஷ்கி பாத் ஹோனா சகே. லட்சக்கணக்கான ஆண்டுகள்ங்கிற கணக்கே கிடையாது. லாக்கோ வருஷம் ஹோத்தே தோ கித்தனி டேர் சங்கியா ஹோ ஜாத்தி. ஒருவேளை கல்பத்தோட ஆயுள் லட்சக்கணக்கான வருஷமாக இருந்தால் எவ்வளோ பாப்புலேஷன் அதிகரிச்சிருக்கோ. बाबा कहते हैं अब कलयुग पूरा हो सत्य की स्थापना हो रही है. பாபா சொல்கிறார், எப்பொழுது கலியுகம் என்பது முடியுமோ அப்பொழுதுதான் புதிய உலகத்தின் ஸ்தாபனை ஏற்படுது. வ சமஸ்தே ஹே கலியுக தோ அர்ஜுன் பச்சா ஹே. உலகத்தினர் என்ன நினைக்கிறாங்க, கலியுகம் இன்னும் குழந்தையாகவே இருக்குது. இத்தனை 1000 வருஷக்கே ஆயுகே. பாபா சொல்கிறார், இவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷங்க இருக்குது, இன்னும் அது சின்ன குழந்தை தானே, இன்னும் எவ்வளோ வளர்ச்சி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. तुम बच्चे जानते हो ये कल्प है ही 5000 वर्ष का. பாபா சொல்கிறார், குழந்தைகளே உங்களுக்கு தெரியும் இந்த கல்பா என்பது 5000 ஆண்டுகளினுடையது. பாரதத்தில்தான் என்னாகுது, ஸ்வர்க்கம் உருவாகின்றது. பாரத் கி அப் ஸ்வர்க பன் ரஹா அபி ஹம் ஸ்ரீமத் பர் ராஜ்ய ஸ்தாபன் கர் ரஹே. இப்போ ஸ்ரீமத் அனுசாரமாக நம்ம என்ன பண்ணுறோம், பாரதத்தை சொர்க்கம் ஆக்கக்கூடிய சேவையில் மூழ்கி இருக்கிறோம். பாப் கேத்தே ஹே. அப்போ சொர்க்கம் ஆகணும்னா என்ன பண்ணணும், பாபா குழந்தைங்களுக்கு என்ன டைரெக்ஷன் கொடுக்குறாரு, மாமேக்கம் யாது கரோ, மனதால் என்னை அன்பாக நினைங்கிறார். பேலா பேலா சப்த ஹி ஏதோ. முதல் சப்தமே இது 2 தான். जब तक बाप का निश्चय नहीं होगा तब तक प्रश्न पूछते रहेंगे. எது வரைக்கும் பாபா மேலே நம்பிக்கை இல்லையோ அது வரைக்கும் பாபாட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருப்பீங்க. फिर कोई बात का उत्तर नहीं मिलेगा तो समझेंगे ये जानते कुछ भी नहीं और कहते भगवान हमको पढ़ाते. நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க, ஒருவேளை அந்த கொஸ்டின் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா பதில் கிடைக்காதவங்க என்ன நினைக்கிறாங்களாம், என்ன இவங்களுக்கு இது கூட தெரிய மாட்டேங்குது, நான் என்ன கேள்வி கேட்குறேன் இவங்க அது கேள்விக்கான பதில் சொல்லலையேன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, பகவானுடைய பாடம்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லணும்ல, இப்படிலாம் நினைக்கிறாங்க. इसलिए पहले तो एक ही बात पर ठहर जाओ.
அதனால தான் பாபா என்ன சொல்கிறார், மற்ற எல்லா விஷயத்தில் கொண்டு போகக்கூடாது, ஒரு விஷயத்தில் அவங்கள கொண்டாந்து நிறுத்தணும். முதல்ல பஹலே பாப்கா நிக்ஷே கரே. எந்த விஷயங்கிறார் பாபா? பாபா யாருங்கிறத தெளிவாக அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும். அப்போ அது மேலே நம்பிக்கை வந்துடுச்சுன்னா மற்ற எல்லா கொஸ்டின்ஸும் அழிஞ்சிடும். பரபர் சபி ஆத்மாக்கா பாப் ஏக்கியே வகை ரச்சியத்தா. அவங்க எல்லாருக்கும் சொல்லணும், அனைத்து ஆத்மாக்களின் அப்பா ஒருத்தர் தான், அவர் தான் படைப்பாளர். தோ ஜரூர் சங்கம் பர்ஹி ஆயேங்கே. கண்டிப்பாக அவர் சங்கம யுகத்தில் தான் வருவார். பாப் கேத்தே ஹே மே யுகே யுகே நஹி கல்பிகே சங்கம் யுக பர் ஆத்தாகும். பாபா சொல்கிறார், நான் யுக யுகத்தில் வருவதில்லை, கல்பத்தினுடைய சங்கம யுகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நான் வர்றேன். மே ஹூ ஹி நை சிருஷ்டிகா ரச்சியத்தா. நானே புதிய சிருஷ்டியின் படைப்பாளர். தோ பீச் மே கைசே ஜாவும். பாபா சொல்கிறார், அப்போ நான் இடையில எப்படி போவேன்? மே ஆத்தா ஹீ ஹூ புராணி அவர் நரக்கே பீச் மே. நான் வர்றதே எங்கே? பழசுக்கும் புதுசுக்கும் நடுவில் வர்றேன். இன்கோ புருஷோத்தம் சங்கமி கஹா ஜாத்தா. இதுக்கு பேர் தான் புருஷோத்தம சங்கம யுகம். தும் புருஷோத்தமன் பி யஹா பன்தே ஹோ. பாபா சொல்கிறார், நீங்கள் ஆத்மா உயர்ந்த நிலையை கூட இந்த யுகத்தில் தான் அடையிறீர்கள். லக்ஷ்மி நாராயண் சப்சே புருஷோத்தமன். பாபா சொல்கிறார், லக்ஷ்மி நாராயணர் யார்? புருஷோத்தமன். எய்ம் ஆப்ஜெக்ட் கித்தனி சகஜ் ஹே. பாபா சொல்கிறார், எய்ம் ஆப்ஜெக்ட் பாருங்கள் எவ்வளோ சகஜமானது. அதனால தான் பாபா லக்ஷ்மி நாராயணனுடைய ஃபோட்டோவை உங்கள் பேக்கெட்லேயே வச்சுக்கோங்க, உங்கள் பர்ஸ்லேயே வச்சுக்கோங்க, எடுத்து அப்பப்போ பார்க்கணும். இதுதான் பாபா எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட்டு. सबको बोलो ये स्थापना हो रही है. बाबा ने कहा है पुरुषोत्तम अक्षर ज़रूर डालो. பாபா சொல்கிறார், புருஷோத்தமன் அப்படிங்கிற சப்தத்தை கண்டிப்பாக எழுதுங்க. ஏன் எழுத சொல்கிறார்? இவர்களின் ராஜ்யம் உருவாகிறதுன்னு புரிஞ்சுப்பாங்க. யஹா தும் கனிஷ்ட சே புருஷோத்தமன் பன்தே ஹோ. பாபா சொல்கிறார், இங்கே நீங்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை அடைகிறீர்கள். ऐसी முக்கிய பாத்தையும் भूलनी नहीं चाहिए. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அவர் சமத்கி டேட் பி ஜரூர் லிக்னி சாஹியே. எந்த நூற்றாண்டு எந்த டேட்டுன்னு கூட நீங்கள் அவசியமாக அதில் எழுதணும். இப்படி காலச்சக்கரம் இருக்குன்னா பாபா அதில் தெளிவாக எழுதியிருக்கார் இல்லையா, இந்த தர்மம் இந்த ஆண்டு இப்படி ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு. அந்த மாதிரி பாபா சொல்கிறார், நீங்களும் எழுதுங்க. யஹா துமாரி पहले से राजाई शुरू हो जाती है, औरों की राजाई पहले से नहीं होती. பாபா சொல்கிறார், உங்கள் ராஜ்யம்தான் ஆரம்பத்திலேருந்து நடந்து வருது. மற்ற தர்மத்தில் உள்ள ராஜ்யம் ஆரம்பத்திலேருந்து வர்றதில்லை. வத்தோ தர்ம ஸ்தாபகாயே தப் உன்கே பீச்சே உன்கே தர்மக்கி விருத்தி ஹோ. பாபா சொல்கிறார், மற்ற தர்மத்தினர் எப்போ வர்றாங்களோ தர்ம தலைவர், அப்பொழுது தான் அந்த தர்மத்தை சேர்ந்த அவருடைய ஃபாலோவர்ஸ்லாம் மெதுவாக இறங்குறாங்க, அந்த தர்ம விருத்தி ஆகுது. கரோடும் பனே தப் ராஜாய் சலே. பாபா சொல்கிறார், கோடிக்கணக்கான பேர் வந்தால் தான் அவங்க ராஜ்யம் செய்ய முடியும். தும்ஹாரி தோ சுரு சே சத்தியமே ராஜாயி ஹோகி. ஆனால் உங்கள் ராஜ்யம் சத்தியுகம் ஆரம்பத்திலிருந்து உலகத்தோட தொடக்கத்திலிருந்து நடந்து வருது. ஏ கிஸ்கோபி புத்திமே நஹி ஆத்தா ஹே. இது வேறு யாருடைய புத்தியிலையும் இருக்காது. சத்தியமே இத்னி ராஜாயி கஹா சே ஆயி. சத்தியுகத்தில் இவ்வளோ பெரிய ராஜ்யம் எப்படி உருவானது, எங்கேருந்து வந்தது? கலியுக அந்தமே இத்தனை டேர் தரம். கலியுகம் முடியல, இவ்வளோ தர்மம் இருக்கே, அப்போ இதுக்கு முன்னாடிலாம் என்ன தர்மம் இருந்தது? फिर सतयुग में एक धर्म एक राज्य कैसे हुआ? சத்தியுகத்தில் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் எப்படி இருந்திருக்கும்? கித்தனை ஹீரே ஜவஹரோं से महल है. எவ்வளோ வைரம் வைடூரியத்தாலான மாளிகை இருக்குதாங்க. பாரத் ஐசா தா ஜிஸ்கோ பேரடைஸ் கேத்தே தே. பாபா சொல்கிறாங்க, பாரதம் அப்படி இருந்தது, அதே பேரடைஸ் என்று சொல்லப்பட்டது. 5000 வருஷக்கி பாத்தே. பாபா சொல்கிற 5000 வருஷத்தோட விஷயங்கள் மட்டும்தான் இது. லாக்கும் வருஷக்கா கிசாப் கஹான் சே ஆயா. பாபா சொல்கிற லட்சக்கணக்கான ஆண்டோட கணக்கு எப்படி இங்கே வர முடியும்? கல்பமே 5000 ஆண்டு தான், அப்புறம் எப்படி வர முடியும்? மனுஷக்கு இத்தனை மூஞ்சே குயே. உலகத்தில் மனுஷங்க பாருங்கள் எவ்வளோ குழப்பத்தில் இருக்காங்க. அப் உன்கோ கோன் சம்ஜாயே. குழம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது? நீங்கள் யார் புரிய வைக்கிறது? வே சமஸ்தே தோடேகிகே
कि हम असुरी राज्य में हैं. குழப்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்களா நான் அசுர ராஜ்யத்தில் குழம்பி இருக்கேன்னு. இன்கி தேவதாவும் கி மகிமா சர்வகுண சம்பன்ன. பாபா சொல்கிறார் தெளிவானவங்க யார்? லக்ஷ்மி நாராயணர் பாருங்கங்கிறார். அவர்களுடைய மகிமை என்ன பாடப்படுது? சர்வகுண சம்பன்ன. 5 மகிமை இருக்கு இல்லையா? 5 விகார் நகி. அவங்கக்கிட்ட 5 விகாரமே கிடையாது. क्योंकि தேகி அபிமானி ஹே. ஏனென்றால் அவர்கள் தேகி அபிமானியானவர்கள். பாபா கேத்தே முக்கிய பாத் யாதுக்கி. திரும்பி பாயிண்ட்டுக்கு வரார். முக்கியமான விஷயம் நினைவு யாத்திரை. லக்ஷ்மி நாராயணா எப்படி அந்த பதவி அடைஞ்சாங்க? நினைவால் தான். 84 ஜனம் லேத்தே லேத்தே தும் பத்தித்து பனே ஹோ. 84 பிறவி சக்கரத்தில் தூய்மை இழந்துட்டீங்க. அஃபிர் பவித்திர பண்ணாகே. மீண்டும் நீங்கள் தூய்மை பெறணும். ஏ ட்ராமாக்கா சக்கரஹே. இதுதான் ட்ராமா சக்கரம். இப்போ எவ்வளோ விஷயங்களை பாபா புத்தியில் தெளிவாக்கியிருக்கார். अच्छा मीठे मीठे सिखले बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते 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 गुड मॉर्निंग. धारणिकाன मुख्यமான सारम. फर्स्ट पॉइंट, ज्ञान से तीसरा नेत्र को धारण कर अपनी धोखेबाज आंखों को सिविल बनाना है. ஞானத்தினுடைய 3ஆம் கண்ணை தாரணை செய்து தன்னுடைய ஏமாற்றக்கூடிய கண்களை தெய்வீகமாக மாற்றுங்கள். याद से ही कर्मेंद्रियां शीतल सदोगुणी बनेगी, इसलिए यही मेहनत करनी है. பாபாவின் நினைவின் மூலமாகவே கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியாகவும் சதோகுணியாகவும் மாறும். ஆகவே நினைவில் இருப்பதற்கான முயற்சியை செய்யுங்கள். नेक्स्ट पॉइंट, धंधी आदि से टाइम निकाल एकांत में जाकर याद में बैठना है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ காரிய விவகாரங்கள் செய்தாலும் நேரம் எடுத்து ஏகாந்தமாக, பாபா சொன்னாங்க இல்லையா, கார்டனில் போய் உட்காருங்கன்னு, உட்காந்து பாபாவை அன்பாக நினைங்க, அவர்கிட்ட ரொம்ப இனிமையாக பேசுங்க. காரண் தேக்னா ஹே ஹமாரா யோகு கியூ நஹி லக்தா. ஏகாந்தமாக உட்காரும்போது தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு ஏன் யோகா வரல, இப்போ என்ன காரணங்கிறதே நீங்கள் யோசிக்கணும். அப்போ சார்ட்டு சரூர் ரக்கோ, சார்ட் வைங்க. எனங்கெல்லாம் பந்தனம் எப்படி இழுக்குது, புத்தி எங்கே அலையுது, எங்கே போகுது, சார்ட் வைங்க. பாபா வரதான் கொடுக்குறாங்க. निर्णय शक्ति और कंट्रोलिंग पावर द्वारा सदा सफलता मूर्त भव. பாபா சொல்கிறாரு, நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தி மற்றும் கண்ட்ரோலிங் பவர் மூலமாக எப்பொழுதுமே வெற்றி மூர்த்தியானவர் நீங்கள், வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். இந்த 2 பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்க எப்போதுமே வெற்றி மூர்த்தி தான். किसी भी लौकिक अलौकिक कार्य में सफलता प्राप्त करने लिए विशेष कंट्रोलिंग पावर जजमेंट पावर की आवश्यकता होती है. பாபா சொல்ற லௌகிக அலௌகிக் எந்த காரியமோ, எந்த ஒரு காரியம் செய்யணுன்னாலும் அந்த காரியத்தில் வெற்றி அடைவதற்காக விசேஷமாக 2 பவர்ஸ் உங்களுக்கு இருக்கணும். பாபா சொல்கிறார், ஒன்று கண்ட்ரோலிங் பவர், இன்னொன்று ஜட்ஜ்மெண்ட் பவர். புத்தி சக்தி நிர்ணயம் பண்ணுறதுல உஷாராக இருக்கணும், எது சரி தவறுங்கிறத ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும். 2வது கண்ட்ரோலிங் பவர், எது நல்லதோ அதை செய்யணும். இது 2 ரொம்ப அவசியமானது. क्योंकि जब कोई भी आत्मा आपके संपर्क में आती है तो पहले जज करना होता इसे किस चीज़ की ज़रूरत है. உங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் எந்த ஆத்மா வந்தாலும் அந்த ஆத்மாவை கண்டறிந்து எந்த சக்தி அவங்களுக்கு வேணும், எது தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வது மிக அவசியம். नब्ज द्वारा परख कर उनकी चाहना प्रमाण उसे तृप्त करो. நாடியை பார்த்து டாக்டர்ஸ் மருந்து கொடுக்குற மாதிரி பாபா சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய இந்த 2 பவர்ஸ் மூலமாக கண்டறிந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து திருப்திப்படுத்தணும். அவர் स्वयं की कंट्रोलिंग पावर से दूसरे पर अपने अचल स्थिति का प्रभाव डालना
यही दोनों शक्तियाँ सेवा के क्षेत्र में सफलता मूर्त बना देती हैं. பாபா அழகான பாயிண்ட் சொல்கிறார். எப்பொழுது உங்களுக்குள் நீங்கள் கண்ட்ரோலிங் பவர் மூலமாக மற்றவர்களுக்கு தன்னுடைய ஆடாத அசையாத ஸ்திதியினுடைய எஃபெக்டை கொடுக்குறீங்களோ, அப்பா இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு உங்களுடைய பிரபாவம் வரணும். அப்போ இந்த 2 சக்தி மூலமாக நீங்கள் சேவையினுடைய க்ஷேத்திரத்தில் வந்தால் தான் வெற்றி மூர்த்தியாக உங்களை இந்த 2 சக்திகளும் ஆக்கிவிடுகிறது. அதனால் பாபா என்ன சொல்றார், நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியும் கண்ட்ரோலிங் பவரும் ரொம்ப அவசியமானது. பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. சர்வ சக்திவான் பாபா கோ சாத்தி பனாலோ तो மாயா பேப்பர் டைகர் பன் ஜாயேகி. சர்வ சக்திவான் பாபாவை உங்களுக்கு துணையாக ஆக்கிவிட்டால் மாயா பேப்பர் டைகர் ஆகிவிடும். அப்படின்னா ஒன்றுமே இல்லை. பேப்பரில் டைகர் படம் போட்டிருந்தா, புலி படம் போட்டிருந்தா அதை பார்த்து பயப்படுவோமா? அந்தமாரி ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். எப்போது சர்வ சக்திவான நீங்கள் கூடவே வச்சுக்கும்போது. அப்போ பகவான் கூட இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு முக்கியமாக என்ன சொல்லியிருக்கார், நான் ஆத்மா ஏகாந்தமாக தனிமையாக உட்காந்து நம்மளை சோதனை பண்ணணும், சார்ட் வைக்கணும், டைரி எழுதணும். அப்போ தான் நமக்கு பயம் இருக்குங்கிறார். ஏன் எனக்கு யோகா வரலை, காரணத்தை எழுதுங்க, பாபாவுக்கு அனுப்புங்க. பர்சனலாக கூட நீங்கள் பாபாட்ட கேட்டிங்கன்னா பாபா அதுக்கு எச்சரிக்கை கொடுப்பாரு, வழி நமக்கு கிடைச்சிரும். அப்போ தான் நம்ம முன்னேற்றம் அடையலாம். ஓம் சாந்தி.